ஹாய் ஆல். போன செஷன்ல நம்ம காயின்னா என்ன, டோக்கன்னா என்ன, ஒரு காயினை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி வாங்குறது, அப்புறம் என்னென்னலாம் அனலைசிஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம என்னென்ன வழியில நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்த்தோம். அதுல மெயினா நம்மளால நல்ல ஒரு ஏர்னிங்ஸை கிரிப்டோ ட்ரேடிங் மூலமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற வரை லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரேடிங்கை எப்படி நம்மளோட கரியரை மாற்றணும். ஏன்னா இங்கே எல்லாருமே 9 to 5 ஜாப் பார்த்தே பழகிட்டோம். என்னதான் 9 to 5 ஜாப் பார்த்து நம்ம எவ்வளோ சேலரி வாங்கினாலும் இங்கே பத்துதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதனால தான் அடிஷ்னல் இன்கம் தேடி இங்கே எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். இங்கே செகண்டரி இன்கம் வேணும் அப்படின்றது மஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கரியரை விட பிஸ்னஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய முதலீடு போடணும் அப்படின்ற ஒரு ரீசன்னாலே இங்கே நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கும் கனவுகள் இருக்கும். ஆனால் கமிட்மெண்ட்ஸ் அவங்கள வேலைக்கு போக வச்சிருக்கும். அப்போது இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே கடைசி வரை வேலைக்கு மட்டும்தான் போய்கிட்டே இருக்கணுமா, அவங்களும் க்ரோ ஆக முடியாது அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம் தான் ட்ரேடிங் அப்படின்றது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பா நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியும். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, கிரிப்டோ ஏதோ ஒன்று லாட்டரி மாதிரி, ஏன்னோ உள்ள போனதுமே கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கிரிப்டோ லாட்டரி கிடையாது. உங்களை ஒரே நாள்ல பணக்காரங்க ஆக்குறதுக்கு. ஆனா ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்குற நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ட்ரேடிங்ல ஏன் இங்க மெஜாரிட்டி பீப்புள்ஸ் ரிசல்ட்டை பார்க்கல அப்படின்னா, கத்துக்கிறதுக்கு பொறுமை கிடையாது, வெயிட் பண்ண மைண்ட் செட் கிடையாது, வேற ஒரு மைண்ட் செட்ல ட்ரேட் பண்றது. இதெல்லாம் எமோஷன்ஸ். இங்கே நிறைய எமோஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. செகண்டு, சீக்கிரமாக ப்ராஃபிட் வேணும். நம்ம வேலைக்கு போகிற இடத்துல சேலரிக்காக ஒரு மாதம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும் போட்ட உடனே ப்ராஃபிட் வேணும்னு எதிர்பார்ப்போம். இதுதான் நிறைய பேரை லாஸ் பண்ணுற ஒரு மெயினான விஷயங்கள். அவங்களுக்கு வழி தெரியும், இந்த மாதிரி பண்ணனா நமக்கு லாஸ் தான் வரும், ப்ராஃபிட் வராதுன்றது தெரியும். ஆனால் தெரிஞ்சும் அதை அவங்க பண்ணுவாங்க. இதை தான் எமோஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எமோஷனல் ட்ரேடிங்கை யார் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களால தான் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் சக்ஸஸ் பண்ண முடியும். ட்ரேடிங்னாலே லாஸ் 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 அப்படின்றவங்களுக்கு மத்தியில் ட்ரேடிங்கை ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுமா? மேடம் என்னால் பார்த்தீங்கன்னா லேர்னிங் பண்ணுற அளவுக்குலாம் மைண்ட் செட் கிடையாது, பெருசாலாம் புக்கெல்லாம் எடுத்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தால் கூட உங்களாலையும் கிரிப்டோவில் சம்பாதிக்க முடியும். அதுவும் ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், பேஷன்ஸ் முக்கியம். உங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கூட இந்த 2 குவாலிட்டி இருந்துச்சுன்னா உங்களால் சம்பாதிக்க முடியும். எது? டிசிப்ளின் அண்டு பேஷன்ஸ். இந்த 2 குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா இங்கே பொறுமையின்மைன்ற ஒரு ரீசன்னாலே இங்கே நிறைய பேர் லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே மேடம், நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்களே, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கு கேள்வி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டு தான். நான் பார்த்தீங்கன்னா நானும் லாஸ் பண்ணியிருக்கேன். அடிமட்ட லாஸ் வரையும் பார்த்துருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்மள மாதிரி யாரும் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ட்ரேடிங் ஏன் இவ்வளோ ஒரு மனுஷங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா, நம்ம எல்லாருமே எமோஷன் ஆகுறது தான். ஈஸியாக சொல்லணும், அதாவது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அவசரம், ஆர்வ கோளாறு, இதனால லாஸ் பண்ணுறவங்களே அதிகமாக இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒன்று சொல்லுவாங்க, பீஸா படத்தில் கூட சொல்லுவாங்க, பேய்க்கு பயப்படுறவனால தான் பேய் கதை நல்லா எழுத முடியும். அதே மாதிரி அதிகமான லாஸ் பார்த்தவங்களால தான் எப்படிலாம் லாஸ் ஆகாமல் தடுக்க முடியும் அப்படின்றத சொல்ல முடியும். அந்த மாதிரி நானும் நிறைய லாஸஸ் பார்த்துருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணால் லாஸஸ் வரும், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ் எடுக்கிறேன். நம்ம ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது மட்டும் தான் இங்கே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். லாஸ் எப்படி வருதுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் மிக மிக அவசியம். லாஸ் எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் ப்ராஃபிட் நம்மளால எடுக்க முடியும். நானும் நிறைய லாஸஸ் பார்த்ததுனால தான் இன்னைக்கு என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட நான் அந்த ஃபீல்டில் 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய லாஸஸ். ஆனால் இன்னைக்கு ட்ரேடிங்கை என் கரியராகவே வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரே ரீசன், நான் பார்த்த ஃபெயிலியர்ஸ் மட்டும்தான். ஸோ நம்மளை மாதிரி நிறையா ஃபெயிலியர்ஸ் இங்கே இருக்காங்க நிறைய பேர். ஆனால் சரியான வழியில் கிரிப்டோ ட்ரேடிங் சொல்லித்தரது தான் இங்கே யாரும் இல்லை. கிரிப்டோ ட்ரேடிங் சொல்லித்தரோன்னு சொல்கிறோம், சொல்லி நிறைய பேர் கூப்பிடுறாங்க. ஆனால் அங்கே போனால் அவங்க ஒரு காயினை கொடுத்து உங்களை ப்ரமோஷன் பண்ணி எம்எல்எம் கொண்டு போயிடுறாங்க. இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறோன்னு சொல்லி வாங்கி காசை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்கேமிங் மட்டும்தான் நடந்துக்கிட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல மற்றவங்கள நம்பியிருக்கீங்க.
இந்த கம்பெனி நமக்காக சம்பாரிச்சு கொடுக்காதா, அந்த கம்பெனி நமக்காக சம்பாரிச்சு கொடுக்காதான்னு. என்னைக்கு நீங்க மத்தவங்கள நம்பாம உங்கள நம்புறீங்களோ அப்பதான் உங்களால சம்பாதிக்க முடியும். நான் என்ன நம்பினதுனால தான் இன்னைக்கு நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒருத்தவங்க தைரியமா வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரே ரீசன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கிளாஸா வந்து இங்க கொண்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. லாஸே இல்லாம ட்ரேட் பண்றது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பண்றதுக்கு நான் நிறைய படிக்கணுமா மேடம், நிறைய புக்ஸ் பார்க்கணும் மேடம், நிறைய நான் சார்ட் பார்க்கணுமா மேடம் அப்படின்னு கேட்டா தேவையே இல்லை. உங்ககிட்ட 2 ஸ்கில், டிசிப்ளினும் பேஷன்ஸும் இருந்தா மட்டும் போதும். உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதிகமான சார்ட்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியா எந்த விஷயங்களை சொன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வருமோ அந்த விஷயங்களை மட்டும் கைட் பண்ணி உங்களை வந்து ஏர்ன் பண்ண வைக்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் கோலே. மிடில் கிளாஸ் ஃபுல்லா வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த மாத்தி அவங்களையும் ஏர்ன் பண்ண வைக்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் கோல். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், சொல்ற விஷயங்களை சரியா ஃபாலோ பண்றது மட்டும்தான். ஏன்னா இங்க எமோஷனல்னால லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளினா இருக்க கத்துக்கணும். டிசிப்ளின் அப்படின்னா என்னன்னா, சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னா அது செய்யணும், சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா அது செய்யாம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ட்ரேடிங்ல நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அது எல்லாமே வந்து நான் கைட் பண்றேன். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஆனா அப்படி லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் காரணமா இருக்காது, நீங்க தான் காரணமா இருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வேணாலும் ட்ரேடிங் கத்துருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் கிரிப்டோ சம்பந்தமா நீங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அங்கெல்லாம் நீங்க வந்து பிளேம் வந்து அந்த கம்பெனி மேல போட்டிருப்பீங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சரியா ரிட்டர்ன்ஸ் பண்ணல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரை சரியான வழியில நம்ம கைட் பண்ணிடுவோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. உங்களுக்கு நீங்க தான் அந்த இடத்துல காரணமா இருந்திருப்பீங்க. ஏன்னா சொன்ன ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ணாம நீங்க ட்ரேட் பண்றது மட்டும்தான் ரீசனா இருக்கும். அப்போ இந்த இடத்துல யார் ஒருத்தவர் கரெக்டா வந்து அந்த ட்ரேடிங்க்கு தேவையான விஷயங்களை அப்ளை பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே நம்மளோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ ட்ரேடிங் மூலமா நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளோட ட்ரேடிங் கிளாஸ்ல வந்து நம்ம இப்ப இந்த ப்ரீ கிளாஸ்ல நீங்க பார்த்த அத்தனை விஷயங்களையும் நம்ம டீட்டெயிலா இன்னும் டெப்தா வந்து சொல்லி கொடுக்க போறோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கு. தேவைப்படுறவங்க இன்னும் டெப்தா வந்து இதுல வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து டிராவல் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும், இந்த ஃபீல்டு மூலமா நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க் மூலமா ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ரேடிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோவை கத்துக்கணும் அப்படின்னா சும்மா எடுத்தவங்க கவுத்தவங்க கத்துக்கூடாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல வந்து கிரிப்டோவோட இன்ட்ரோடக்ஷன் கத்துக்கணும், அதுக்கப்புறம் கிரிப்டோவோட பேசிக்ஸ் கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங்குள்ளேயே போகணும். இங்க நிறைய பேர் உள்ள நுழைஞ்ச உடனே ட்ரேடிங்குள்ள போயிடுறாங்க. இது கூட மிஸ்டேக் தான். ஸோ எதையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. அப்பதான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியும் நல்ல ஒரு ஏர்னிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள்லாம் ஈஸியா வந்து ரீச் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபேக் எக்ஸ்சேஞ்சு, ஃபேக் காயின், ஃபேக் லிங்க்ஸ், ஃபேக் வேலட்ஸ், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபேக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எல்லாம் முடிஞ்ச வரையும் உங்களை நீங்க சேஃபா வச்சுக்கோங்க. நீங்களே லேர்ன் பண்ணுங்க, நீங்களே ஏர்ன் பண்ணுங்க. எப்போ உங்களோட மணி உங்க பாக்கெட்ல இருந்து இன்னொருத்தட்ட போகுதோ அப்பவே அந்த மணிக்கு கேரண்டி இல்லை. உங்க மணியை உங்ககிட்டயே வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற டெக்னிக் தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல கற்றுக் கொடுக்குறோம். லேர்ன் பண்ணுங்க. கஷ்டம்தான், படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்களும் உங்க ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கலாம். கிரிப்டோ கரன்சி புரிஞ்சவங்களுக்கு புதையல், புரியாதவங்களுக்கு புதிர். இது புதிரா புதையலான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்றதுனால அது ரைட்டும் கிடையாது. நீங்க யூனிக்கா ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்றதுனால அது தப்பும் கிடையாது. தனித்துவமா நீங்க பண்றீங்க. ஸோ தைரியமா டெசிஷன் எடுங்க. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ஜாயின் பண்ணுங்க. கிரிப்டோவை ஈஸியா கத்துக்க நான் சுபா. இது உங்கள் கிரிப்டோ வேர்ல்ட். தேங்க்யூ.